டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாழ்க்கை கஷ்டங்களால் நிரம்பியிருக்கிறதா? எவ்வளவு உழைத்தாலும் போதிய வருமானம் இல்லையா? குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுபவர்களுக்கு புரட்டாசி மாதம் வந்துவிட்டது. இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை நமது கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள். இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை, அதாவது செப்டம்பர் 20, 2025 அன்று வீட்டில் எப்படி ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பூஜையை செய்வது என்று இந்த பதிவில் பார்க்கிறோம். இது உங்கள் மனதுக்கு அமைதியையும் உங்கள் வீட்டிற்கு செல்வத்தையும் கொண்டு வரும் ஒரு நம்பிக்கை. புரட்டாசி மாதம் ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? புரட்டாசி மாதத்தில் தான் பெருமாள் பூமிக்கு வந்தார். இந்த மாதம் முழுவதுமே அவர் நம்முடன் இருக்கிறார் என்று ஐதீகம். குறிப்பாக சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் சனி பகவான் மனம் குளிர்ந்து அவரது பார்வையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். புரட்டாசி விரதம் இருப்பது, அசைவம் தவிர்ப்பது என பல கட்டுப்பாடுகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் கூட இவற்றை சரியாக பின்பற்ற முடியாவிட்டாலும் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை பூஜை மட்டும் செய்தால் போதும், முழு மாதத்திற்கான புண்ணியமும் கிடைக்கும். பூஜையை காலையிலே செய்வது நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 முதல் 6 மணி வரை செய்தால் மிக சிறப்பு. இல்லை என்றால் மாலை நேரத்தில் செய்யலாம். முதலாவதாக உங்கள் வீட்டை சுத்தம் செய்யுங்கள். குறிப்பாக பூஜை அறையை துடைத்து சாமி படங்களுக்கு பூக்கள் வையுங்கள். நீங்கள் பெரிய செலவு செய்ய தேவையில்லை. ஒரு விளக்கு திரி, நல்லெண்ணெய் அல்லது நெய், ஊதுவத்தி, கற்பூரம் மற்றும் பெருமாளுக்கு பிரியமான துளசி இலைகள். நெய்வேத்தியமாக படைப்பதற்கு பச்சரிசி மாவு, வெல்லம், நெய் மற்றும் பொங்கல், புளியோதரைக்கான பொருட்கள். பூஜை செய்யும் முறை: பூஜை மேடையில் விளக்கை வைத்து அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். விளக்கு எரியும் போது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுங்கள். மாவிளக்கு தயாரித்தல்: இந்த பூஜையின் மிக முக்கியமான பகுதி மாவிளக்கு. இது வெறும் தீபம் அல்ல, பெருமாளின் வடிவம். பச்சரிசி மாவில் வெல்லம், நெய் சேர்த்து பிசைந்து ஒரு விளக்கு போல வடிவம் கொடுத்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வையுங்கள். இந்த மாவிளக்கு ஏற்றும்போது உங்களின் அனைத்து கஷ்டங்களும் காணாமல் போகும் என்று நம்புங்கள். மாவிளக்குடன் வீட்டின் சமைத்த சர்க்கரை பொங்கல் மற்றும் புளியோதரை ஆகியவற்றை ஒரு தட்டில் வைத்து பெருமாளுக்கு படைக்கலாம். கண்களை மூடி மனம் திறந்து பேசுங்கள். நீங்கள் பெருமாளிடம் எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்ல தேவையில்லை. உங்கள் மனதின் பாரத்தை அவரிடம் இறக்கி வையுங்கள். உங்கள் கடன், நோய், கஷ்டங்கள் என அனைத்தையும் அவரிடம் சொல்லுங்கள். இந்த பூஜையின் ரகசியம் அதன் எளிமையில் இல்லை, உங்கள் பக்தியில் தான் இருக்கிறது. இது நடக்குமா என்று சந்தேகம் கொள்ளாமல் முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள். உங்கள் நம்பிக்கை நிச்சயம் பலன் தரும். இந்த எளிய வழிபாட்டை செய்வதால் உங்கள் மனதில் ஒரு பெரிய நிம்மதி உண்டாகும். உங்கள் கஷ்டங்கள் நீங்கும், வருமானம் பெருகும், வீட்டில் உள்ள நல்ல சக்தி உருவாகும், சனி பகவானின் பார்வையும் உங்களை விட்டு விலகும். பூஜை முடிந்ததும் நீங்கள் படைத்த பிரசாதத்தை உங்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்து சாப்பிடுங்கள். இது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியை பெருக செய்யும். மாவிளக்கு அணைந்த பிறகு அந்த மாவில் செய்த பிரசாதத்தையும் சாப்பிடலாம். பெருமாள் எங்கும் இல்லை, அவர் நம் வீட்டிலே இருக்கிறார். இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை உங்கள் வீட்டை ஒரு கோவிலாக மாற்றுங்கள். இந்த ஒரு நாள் நீங்கள் செய்யும் வழிபாடு உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு புண்ணியத்தையும் செல்வத்தையும் கொண்டு வரும். இவ்வாறு செய்ய முடியாவிட்டால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போக இந்த ஒரு தீபம் ஏற்றினால் போதும். இது ஒரு மந்திரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சடங்கு அல்ல. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல அதிர்வை கொண்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் இந்த தீபத்தின் மூலம் உங்கள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். ஏன் இந்த தீபம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது? புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவின் சக்தி பூமியில் முழுமையாக நிறைந்திருக்கும் காலம். இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமை சனி பகவானின் கெடுதலான பார்வையிலிருந்து நம்மை காக்கிறது. தீபத்தின் மகிமை: ஒளியானது இருளை போக்குவது போல தீபமானது நம் வாழ்வில் இருக்கும் துரதிர்ஷ்டத்தையும் கஷ்டங்களையும் நீக்கும். குறிப்பாக பெருமாளுக்கு பிரியமான இந்த ஒரு குறிப்பிட்ட தீபம் உங்கள் பிரார்த்தனைகளை நேரடியாக அவரிடம் கொண்டு செல்லும் சக்தி கொண்டது. நம்பிக்கையின் சக்தி: பெருமாள் எங்கும் இல்லை, அவர் நம் உள்ளத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் ஏற்றும் இந்த தீபம் உங்களுக்கும் பெருமாளுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்தும். அந்த ஒரு தீபம் வேறு எதுவும் இல்லை, அதுதான் மாவிளக்கு தீபம். இது பெருமாளுக்கு பிரியமானதும் மிகவும் சக்தி வாய்ந்ததும் ஆகும். மாவிளக்கு என்பது வெறும் மாவு அல்ல, அது பெருமாளின் ரூபம். திரியை அதில் வைத்து பெருமாள் படத்திற்கு முன்பு வைக்கவும். நீங்கள் குடும்பமாக அமர்ந்து இந்த மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வழிபடலாம். புரட்டாசி சனிக்கிழமை அன்று காலையிலே குளித்துவிட்டு சைவ உணவை மட்டும் சாப்பிட வேண்டும். இன்று ஒரு நாள் முழுவதும் வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்க்கலாம். இது உங்கள் உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தும். நாம் பெருமாளை வழிபடும் போது என்னென்ன பலன்களை பெறலாம்? கடன் நிவர்த்தி: புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நமது கடன் தொல்லைகள் நீங்கும். செல்வம் மற்றும் ஆரோக்கியம்: செல்வ வளம் பெருகும், ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். மன அமைதி: மனதில் உள்ள கவலைகள், குழப்பங்கள் நீங்கி தெளிவும் அமைதியும் உண்டாகும்.
சனி பகவானின் கெடுதலான பார்வையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இந்த நாளை இன்னும் சிறப்பாக கொண்டாட சில கூடுதல் குறிப்புகள் இங்கே. முடிந்தவர்கள் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை தரிசனம் செய்யலாம். சனிதோஷம் நீங்க காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது ஒரு சிறந்த பரிகாரம். இந்த நாளில் ஏழைகளுக்கு உணவு அல்லது பணம் வழங்குவது மிகுந்த புண்ணியத்தை தரும். இது பெருமாளுக்கு மிகவும் பிடித்த செயல். இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கட்டும். இந்த எளிய பரிகாரத்தை செய்து பெருமாளின் அருளை பெற்று உங்கள் வாழ்க்கை வளம் பெறட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரது முழுமையான அருளை பெற வேண்டும் என்று நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை நீங்கள் பெருமாளுக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கப் போகிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள். பெருமாள் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் ஏதாவது இருந்தால் அதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.